வெல்கம் டு ஹசி ரெசிபீஸ். இன்றைக்கி ப்ரான் வச்சு இடியப்ப பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து 1 கிலோ ப்ரான் எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். நம்மளுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து காரத்தை வந்து சேர்த்துக்கிடலாம். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு என்ன காரம் தேவைன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ இதுக்கு இடையில வந்து நம்ம என்னென்ன செய்யணுமோ அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கிடலாம். இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இதில் நான் வந்து 6 முட்டை வந்து சேர்க்க போகிறேன். இப்போ இது உங்களுக்கு வந்து அதாவது 3 இடியப்பத்துக்கு 2 முட்டை சேர்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 15 இடியப்பத்துக்கிட்ட எடுக்கிறதுனால நான் வந்து ஒரு 6 முட்டை சேர்த்துருக்குறேன். இதை நம்ம வந்து எண்ணெயில் வந்து போட்டுக்கிறணும். முட்டை வந்து நம்ம எந்த அளவு நம்மளுக்கு விருப்பமோ அந்த அளவு 6 முட்டை இல்லைன்னா நீங்கள் விருப்பப்பட்டால் கூட 2 முட்டை கூட நம்ம வந்து சேர்த்துக்கிடலாம். இப்போ இது வந்து நல்லா கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம மிளகுத்தூள், உப்புத்தூள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறணும். இப்போ ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு எண்ணெயில் வச்சு நம்ம நல்லா கிண்டிக்கிறணும். நல்லா இது கிண்டி நல்லா பொடி மாஸ் மாதிரி வந்துடும். அந்த பொடி மாஸ் மாதிரி வந்த பிறகு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிறணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப், இது முடிச்சிடுவோம். அடுத்து திருப்பி கடாயில் என்ன செய்யணும், நம்ம வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். இது எதுக்குன்னா இப்போ வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருந்தேன், ப்ரான் வந்து ஊற வச்சுருந்தேன். இப்போ இந்த இதுக்காக நான் ஒரு 4 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துகிட்டு இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. நல்லா மசாலா எல்லாமே நல்லா மீனுக்குள்ளே இறங்கிருச்சு. இப்போ இதில் வந்து மீனை வந்து நம்ம வந்து பொரித்து எடுக்க போகிறோம். இதுக்கு டீப் ஃப்ரை பண்ணணும்னு கிடையாது, டீப் ஃப்ரை பண்ணாலும் தப்பு கிடையாது. இப்போ நான் வந்து ஆயிலை வந்து கம்மி பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். இது நல்லா வேகட்டும். இறால் வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 10 நிமிஷத்துலேயே வெந்துடும் நல்லா. இப்போ இது வந்து நல்லா வெந்த பிறகு நல்லா சுருண்டுருச்சு. இப்போ சுருண்டதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா பிரட்டி விடணும். ஒரு பக்கம் நின்றுச்சு, ஒரு சின்ன ஃபோக் வச்சு நான்ஸ்டிக்கில் படாத அளவுக்கு மீனை மட்டும் தொட்டு நம்ம திருப்பி எடுத்துக்கிடுவோம். இது நல்ல ஒரு ஈஸி மெத்தடாக இருக்கும். இப்போ இது பிரட்டி பண்ணதுக்கப்புறம் இது ஒரு 5 நிமிஷம் வச்சோம்னா நல்லா மீன் வந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கிறணும். இது நல்ல பெரிய இறாலாக 1 கிலோ இறால் இது. இதுக்கப்புறம் அந்த எண்ணெயிலேயே நான் வந்து பிரியாணிக்கு தேவையான மசாலாவை செய்ய போகிறேன். இப்போ இதில் அந்த எண்ணெய் நம்மளுக்கு பத்தலைன்னா நம்ம கூட ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம். இதுக்கு வந்து நெய் வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது. விருப்பப்பட்டால் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிடலாம். நான் வந்து இன்றைக்கி சேர்க்கலை. இதில் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டுட்டு நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் கிடைக்காதவங்க நீங்கள் பெரிய வெங்காயத்தை போட்டு செய்யலாம். இப்போ நான் சின்ன வெங்காயம் 1/2 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். எடுத்து நல்லா வதக்கிக்கிறணும். ஓரளவு நல்லா பொன்னிறமாக வளர்ந்த பிறகு இப்போ நம்ம பிரியாணிக்கு செய்கிற மாதிரி டார்க் ப்ரௌனாக போகணும்னு கிடையாது, ஒரு மீடியமான அளவுக்கு நல்லா வதங்கிட்டாலே போதும். இப்போ இதில் வந்து நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா புளிப்பான தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரு 2 பெரிய தக்காளி ஆட் பண்ணாலே போதும். இப்போ இது வெங்காயம் தக்காளியும் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கிடுவோம்.
ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு அவ்வளோ பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் வந்து 1 டீஸ்பூன், மஞ்சள்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறணும். இதுக்கப்புறம் பிரியாணி மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிடுவோம். மல்லித்தூள் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறணும். மிளகாய்த்தூள் நம்ம காரத்துக்கு நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்ம வந்து இறால்லையும் அதிகமான காரம் சேர்த்துருக்கனால இதில் காரத்தை நம்ம வந்து கம்மி பண்ணிக்கிடலாம். பிடிக்கிறவங்க இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கூட காரம் ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ இது நல்லா மசாலா நல்லா திரண்டு வந்துடுச்சு. நல்லா பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிடுவோம். தயிர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த பிரியாணி வாசனையை கொடுக்கக்கூடியது வந்து இந்த புதினா மல்லி இலை தான். இதை வந்து நம்ம சேர்த்துக்கிறணும். ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லி இலையை வந்து சேர்த்துக்கிடுவோம். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுக்கிற இறாலை வந்து இந்த மசாலாவோட ஆட் பண்ணிக்கிறணும். நல்லா ஆட் பண்ணிவிட்டு மசாலாவும் மீனும் நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி அதனுடைய சாறு வந்து மீனில் அப்சர்வ் பண்ணுற மாதிரி நல்லா வந்து பரட்டிக்கங்க. இதோட ஒரு அரை லெமன் வந்து ஆட் பண்ணிக்கங்க. இப்போ தக்காளி நீங்கள் அதிகம் போட்டிங்கன்னா இந்த லெமன் கூட போடணும்னு கிடையாது. இப்போ வந்து இந்த லெமன் போட்டு மசாலா வந்து நல்லா எண்ணெய் பிரியறதுக்குள்ளே நம்ம என்ன செய்வோம், நான் இடியப்பம் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த இடியப்பத்தை வந்து நல்லா வந்து பிச்சு போட்டுக்கிறணும். இந்த மாதிரி நைஸாக நீங்கள் இடியப்பம் சுட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரியாணி வந்து நல்லா உதிரியாக வரும். கொஞ்சம் குண்டாக ரவுண்டாக நீங்கள் பண்ணினீங்கன்னா கொஞ்சம் வந்து களியாக வர்ற மாதிரி இருக்கும், உருண்டையாக. நல்லா பிச்சு போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இந்த டைமில் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பொரிச்சு வச்சுக்கிட்டு இந்த முட்டை பொடி மாசை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிடுவோம். முட்டை பொடி மாசில் நம்ம உப்பு போடாட்டி கூட நம்ம இந்த மசாலாவில் போட்ட உப்பு நம்மளுக்கு வந்து இந்த முட்டையில் வந்து சார்ந்துடும். இப்போ இதுக்கப்புறம் உடனே நம்ம என்ன செய்யணும், இடியப்பம் நம்ம பிச்சு போட்ட இடியப்பத்தையும் இதில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறணும். நல்லா நீங்கள் போடவே நல்லா உதிரி விட்டு இடியப்பத்தை ஆட் பண்ணுங்கள். இப்போ இந்த மசாலாவை வந்து அடியிலேருந்து எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணோம்னா பாருங்கள் பிரியாணி ரெடி. இப்போ இதை வந்து ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சோம்னா மூடி வச்சிடணும். அந்த வாசனை எல்லாம் வந்து நல்லா செஞ்சு ரொம்ப அருமையான ஒரு வாசனை டேஸ்ட்டாக இறால் இடியாப்பம் பிரியாணி ரெடி. கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்.